இதுதானா நீங்கள் காவல் காக்கும் லட்சணம்? அந்த புறத்திலே திருடர்களை நுழையவிட்டு அயர்ந்து விதியை ஆழ்ந்திருக்கீர்களோ? ஓடுங்கள். கையும் களவுமாக திருடரை பிடித்துக் கொண்டு வராவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் கழுவில் ஏற்றப்படுவீர்கள். உங்கள் சீக்கிரம். முத்து மாலைகள் அத்தனையும் பறிப்போய் விட்டனவே. கவலைப்படாது, கட்டாயம் கிடைத்துவிடும். மாலையா மாயமா மறைஞ்சிட்டாப்பா. ஆமால தேடி தேடி காலெல்லாம் ஒரே வழி வந்து. அட உள்ளே யாரோ உட்காந்துங்க. வாய வழியா, வாய வழியாண்டா. கழுத்துல முத்து மாலை. இவன் தான் திருடன். எங்க உங்க ஆட்கள்? எங்க மொத்த சாமான்? உண்மையை சொல்லு. நிஜத்தை சொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? அட இவன் இப்படியே கேட்டா சொல்ல மாட்டானே. உடுக்கிறத கொடுத்து ராஜா நிக்க வச்சா உண்மையை சொல்லிடுறான். வாயா. படு மனமே படு. அரண்மனையிலிருந்து களவு போன ஆபரணங்களில் முக்கியமான முத்தாரம் ஒன்று உன் வசமடித்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. காவலர்கள் உன்னை கையும் களவுமாக பிடித்து வந்திருக்கிறார்கள். நீ குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? என்ன துணிச்சல் உனக்கு? செய்வதையும் செய்துவிட்டு மமதியோடு சிரிக்கிறாயா? அரசே, இவன் சாதாரண கல்வன் அல்ல, கல் நெஞ்சும் கொண்ட கயவன். முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. ஆமரசே, கல்வனிடம் இப்படிப்பட்ட களங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது. கருளையும் விழிகளையும் காண முடியாது. முற்றும் துறந்த ஞானி போல் தோன்றுகிறது. அரசே, வெளித்தோற்றத்தை கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் இவர் எண்ணம். ஆனால் நல்லவர்களைப் போலவே கயவர்களும் இருப்பார்கள் என்று திருக்குறளே கூறுகிறது. நல்லவர்களைப் போல் இருப்பவர்கள் எல்லோருமே கயவர்கள் என்று திருக்குறள் கூறவில்லையே. நீ உன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறாயா இல்லையா? ஒப்புக்கொண்டால்தான் தண்டனை குறையும். சொல், நீ தானே திருடினாய்? குற்றத்தை ஒப்புக்கொள்வான். இவன் தான் துணியோடு சிரித்து ஏமாற்ற பார்க்கிறானே. அரசே, அரண்மனையில் புகுந்து திருடியவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. நீ யார்? அதையாவது சொல்லிவிடு. நான் யார்? இதற்குத்தான் விடை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் யார்? அரசே, இவன் திருடனில்லை. அரசே, இவன் குற்றத்தை மறைக்க ஏதேதோ குழப்புகிறான். அரண்மனையில், அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை. அதோடு களவு போன முத்து மாலைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை. அது மாத்திரமல்ல, கோவிலுக்குள் இவன் பதிந்து ஒளிந்து கொண்டிருந்ததும் உண்மை. இதில் இருந்தே குற்றம் ருஜுவாகிவிட்டதே. ஆம், உண்மைதான். திருடியது மக்கிறாயே, அது மாபெரும் குற்றம். அரசே, மகாராணியாரின் பாதக்கிழம்பு கூட பாத்தகதியற்ற இவன் அவர்களுடைய முத்துமாலையை திருடி தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றான் என்றால் எவ்வளவு துணிச்சலான திருட்டு! உனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? மரண தண்டனை. இவனை எழுத்து சென்று உடனே கழுவாத்தில் ஏற்றுக்கு. காகத்திற்கும் கழுவிற்கும் இவன் உடல் வீழ்த்தார்கள். என்ன நடந்தது? ஏன் இந்த சோகம்? ஒன்றுமில்லை, ஏதோ ஒரு குழப்பம். என்ன என்ன? நெஞ்சில் சிறிது வலி. வைத்தியரை அழைத்து வர சொல்லட்டுமா? வேண்டாம், உடலுக்கு ஒரு நோயும் இல்லை, உள்ளத்தில் தான் ஒரு வேதனை. எல்லாம் ஓய்வு எடுத்துக் கொண்டால் சரியாக. வாருங்கள். உண்மையை சொல்லிவிடு. இந்த கடைசி நேரத்திலாவது குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறாய் இல்லையா? என்ன மமதை உனக்கு? இங்குமா சிரிக்கிறாய்? நான் யாரும் தெரியுமா? நீ ஒரு மரம். என்ன, இன்னும் சற்று நேரத்தில் இந்த கழுமரம் சாகப் போகும் நீயா என்ன மரம் என்கிறாய்? இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது. நாளை இந்த மரம். சரி சரி, உன்னிடம் என்ன பேச வேண்டியிருக்கிறது? கடைசியாக ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவித்துக் கொள். என் செயலாவதி யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த எடுத்த பின் செய்த தேவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. வந்து மூண்டதுவே, மூண்டதுவே.
வேல்முனியம் ஒன்று என் நெஞ்சை பிளந்து செல்வது போல் தோன்றுகிறது. வைத்தியரையும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே. இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இது நெறி தவறிவிட்டானோ என்று நினைக்கிறேன். அரசே, நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள். அரசே, கல்வர் அல்ல அவர், மகான். கழுமரம் தீபத்தை எரிகிறது. என்ன, கழுமரம் பத்தி எரிகிறதா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் அருமை பெருமை செய்யாமல் உங்களை கழுவன் என்று குற்றம் சாட்டிய நானே கள்வன். ஆராய்ந்து பாரா அறிவழந்து நெறி கொன்ற நானே கள்வன். மணிமுடியின் மகிமை அறியாது, செங்கோலின் தரம் உணராது, சிம்மாசனத்தை களங்கப்படுத்திய நானே கள்வன். நீதியை அழித்தேன், நியாயத்தை துளைத்தேன், சத்தியத்தையே கழுவேற்ற துணிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அடிகளே, மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிக்க நான் யார்? இல்லை இல்லை, தாங்கள் சாதாரணமானவர் அல்ல. தங்கள் சக்தி அறியாமல் தவறு செய்து விட்டேன். கருணை காட்டுங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள். கருணையா? என் செயலில் ஒன்றும் இல்லையா? நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பற்றி எறியவில்லை. என் ஆசை, பாசம், அகங்காரம் அத்தனையுமே பற்றி எரிந்து விட்டன. என் மனதை மூடியிருந்த மாய இருள் பற்றி எரிகிறது அண்ணலே. ஆம், முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல். நான் அவன் அடிமையப்பா. நான் தங்கள் அடிமை. அடியாருக்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். பந்த பாசங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன். நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுக்காதீர்கள், மறுக்காதீர்கள். எழுந்து. சிவகான் சித்தம் அதுவானால் அதை தடை செய்ய நான் யார்? திருவருளால் திருவிடை மருதூரில் சந்திப்போம். அரசே, ஏன் இப்படி மறைவிட்டீர்கள்? எங்களை பிரிந்து தாங்கள் செல்வதா? தங்களை பிரிந்து நாங்கள் உயிர் வாழ்வதா? நம் குழந்தையை கூட மறந்து விட்டீர்கள். நீ நான் அரசன் அல்ல, ஆண்டி, நாடாள மைந்தன். நான் வீடு தேடி, நீங்கள் இங்கேயே சுகமாக வாழுங்கள். எனக்கு ஆணை பிறந்து விட்டது. நான் போகிறேன். போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம். உங்களுக்கு அவரை தெரியுங்களா? தெருவோட போற நீங்க இங்க வந்து அழகு மாதிரி இருக்கிறீங்க. உங்களாலேயே இதை தாங்க முடியலன்னா எங்க மனசெல்லாம் என்ன பாடுபடுது? தாங்க முடியாத வேதனை தானப்பா எனக்கு. இவர் சித்ததற்காக நீங்கள் எல்லாம் அழுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு நாள் சாகப் போகிறீர்களே என்று நான் அழுகிறேன். ஐயா, பிறந்தவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்து விட்டார். இவன் தான் தாங்குமா? ஐயோ செப்பல உன்ன பார்த்தா கைய தட்டுற? தம்பி தம்பி நிறுத்தப்பா, பெரிய தப்பு பண்ணிச்சு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் பட்டணத்தார். பட்டணத்தாரா? சாமி, இவரை மன்னிக்கணும், தெரியாம செஞ்சுட்டோம். சாமி, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்த பெருக்க அழைத்தாலும் வேகம் இழைத்தாலும்
போகேன் நீ. அம்மா போடம்மா, திருப்தியா சாப்பிடட்டும். வேணுங்கிறத கேட்டு போடு. மரதேசா அவருடைய கட்டளை போல நடந்து வருகிறது. எத்தனையோ அடியார்கள் வருகிறார்கள், அவரை மட்டும் காணவில்லை. எப்படியாவது இந்த உயிர் இருக்கும்போது அவரை பார்த்து அருள் புரிய வேண்டும். வாருங்கள் குருதேவா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தங்கள் வரவைத்தான் ஒவ்வொரு கிடைப்பதற்காக தினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். பந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய் சீடன் என்கிறார். வேண்டாமா, என்னை கீழவாசலில் ஏகாங்கியா இருக்க விட்டு நீ இங்கேயே மேல வாசலில் பணி செய்யும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள். சரி. உடம்ப தொடாதே, ஆமா என் கண்ணும் உன் முகத்துக்கும் உறவு எப்படி உண்டாச்சுது? வைக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா வா பண்ண கூப்பிடணும். விளக்கு அணைஞ்சதும் இருக்க வாவான்னா கூப்பிடுவாங்க. என்னடா பெரிய இளவா போச்சு, அசமான கட்டத்துல ராட்சசம் வந்து பூந்த மாதிரி. கொஞ்ச நேரம் கொஞ்சாதியோட கொஞ்சம் உரியா? ஏங்க இன்னும் வச்சிருக்கீங்க? ஏடு கிழிஞ்சா தானே எடுத்து எறியலாம். எப்ப கிழியறது எப்ப எரியுறது? என்ன அடிச்சது அவனுங்க, கட்டிக்கிட்டது நான். எப்படி நம்ம கதை? அதுல ஒண்ணு வாதக்காலு, ஒண்ணு வயிற்று வலி. உங்க காசு என்ன, உங்க படம் என்ன, உங்க கட்டுமஸ்தான உடம்பு என்ன? ஐயோ என்ன இப்படி போட்டு பேருங்க. முதல்ல சின்னல கிடக்கிறதே தெருவில் எடுத்துறீங்க. அப்பனே, எங்கெங்கயோ யாராருக்கு என்னென்னமோ வருது, உனக்கு ஒண்ணு இல்லையா? செத்து தொலைக்க மாட்டேங்க, ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குறேன்? ஏன் இப்படி மனசு தவற மாதிரி கத்துற? விளக்கு வைக்கிறதுல இப்படி லாபா லாபா கட்டிட்டு இருக்கீங்க. வீடு பிடிச்சாப்பலதான் என்ன அனுபவிக்கிறது? நரகலோகத்துல போய் இனி என்ன அனுபவிக்க போறீங்களா? இருந்து உங்களுக்குள்ள ஒரு அப்பா வந்து வாச்சிருக்காரு. ஐயோ, இந்த யம யார் உயிரையே கொண்டு போறானே, என் அப்பனை மறந்துட்டா போறதுக்கு. உங்களுக்கு கொட்டத காட்டுல ஒரு எருமை மாட்டு போச்சுனாலும் ஒரு படி காலாவது கிடைக்கும். மனுஷன் எப்படி இருந்தாண்டா, எப்படி ஆயிட்டான் பாத்தியா? இது என்ன அவன், இவன் என்ன கஷ்டப்பட போறான்டா? நம்ம சாமி பட்டணத்தாருல அவர் போய் கிண்டல் பண்ணோம், அடிச்சான்டா, கை கை இழுத்துக்கிச்சு அனுபவிக்கிறான். அப்படியா? அப்ப அனுபவிக்க வேண்டியதுதான். உனக்கு மருந்தும் கிடையாது, வைத்தியம் கிடையாதுடா. போய் திருவிடமருதூர்ல பட்டணத்தார் வந்து இறங்கிருக்காரு, அவர் காலில் போய் விடு. எப்படியாவது மனுஷன் இறங்கி உனக்கு பாவ விமோசனம் பண்ணுவார். இல்லைன்னா சாவ. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு. ஆ
நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே. நாட்டமின்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு. நாட்டமின்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு. பொம்மலாட்டமின்றே இரு பொல்லா உடலை பொம்மலாட்டமின்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை வாழ்வை உடன்கவிழ்நீ கூட்டமென்றே இரு வாழ்வை உடன்கவிழ்நீ ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்குபதேசம் இதே. உண்டென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிரு உயர் செல். பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போலும். எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ? ஆமா தம்பி, இந்த தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சாப்பிடு. இறைவா, எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பொழுக கேட்டவன். இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய், நேரம் கேட்டாய். நஞ்சை எனக்கு அளிக்கவில்லை, தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய். தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். என்ன மன்னிச்சிடு தம்பி, இந்த மகாபாரதம் மன்னிச்சு. மனசார நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அரசனை போல இருந்த நீ இப்படி ஆண்டி குளத்துக்கு வந்துட்டே எல்லாரும் இந்த ஜாதியை விட்டு தள்ள பார்த்தாங்க. அந்த கொடுமையை பொறுக்க முடியாமல் என் புள்ள குட்டைக்கு வாழணுங்கிறதுக்காக உனக்கு தீங்கு செஞ்சுட்டு தம்பி. என்ன மன்னிச்சிடு தம்பி, என்ன மன்னிச்சிடு தம்பி. நான் செய்த பாவத்துக்காக இந்த தெருவையை அழிக்கணும். எனக்காக இவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் தம்பி. இனிமே யாரும் உன்னை பத்தி சொல்பவர்கள் இவர்கள் மனமிறங்கி மன்னித்து விடும். சொல்லி அனுப்பியிருக்கேன், வந்துருவாரு. இந்த கோயிலுக்கு சொல்லி வைக்க வருவேம்மா. என் மகனே, அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைக்குமாப்பா? கட்டாயம் வந்துருவாரு. வந்துடுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வரலையானாலும் காட்டுக்கு கண்டிப்பா வருவான். இவங்களை அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுமா? திருவங்காடா, திருவங்காடா, அத்தை, அத்தை.